உழைக்கிறவனுக்கு வேர்வைதான் விபூதி. சரிசாமி, சுத்தம் போதும். அந்த வண்டி சக்கரத்தை உருட்டி கொண்டு போட்டு பட்டாவை மாற்றி விடணும். இல்லைன்னா பண்ணையார் கத்துவாரு. பண்ணையார் கத்துனா பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு இருக்கேன்னா அந்த சின்ன வட்டம் கத்தும். கொன்னு முடியும் கொன்னு. அடி உதவுற மாதிரி இந்த காலத்துல அண்ணன் கூட உதவுறது இல்லை. உட்காரா இருப்பா வரேன். నేను ఉన్నాను కదా నాన్న. அங்க என்னையா பாக்குற? அங்க என்னத்தையா பாக்குற? அம்மா முறைய சண்டை போடல, நானும் முரட்டுத்தனமா அடிக்கிறான். இவனை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா ரொம்ப பிரமாதமா சண்டை போட்டேன். உன் பேர் என்னப்பா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. கோச்சுக்காக தம்பி, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கேக்குறேன், சொல்லு. சத்திவேலு. என்ன பண்ற? எங்க அப்பா கொல்ல மட்டம் வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் பட்டறையில சம்மட்டி பிடிப்பேன். மிச்ச நேரம் இந்த மாதிரி திமிர் எடுத்த பசங்களுக்கு சுலுக்கு எடுப்பேன். நீதான் பாத்திய. வேலை கொடுத்தா செய்வியா? ஏன் இந்த வேலை நல்ல வேலையா தெரியலையா? அப்படி சொல்லலப்பா. என் கூட வந்தீங்கன்னா கை நிறைய பணம் கொடுக்கறேன், நல்ல வசதியா இருக்கலாம். என்ன யோசிக்கிற? எங்க அப்பட கேட்கணுமியா? சரி வா கேட்கலாம். என்ன ஆட்டாருது மக்கள் சோப்பு டப்பா மாதிரி? இதான் நம்ம இடம். வாங்க போய். என்ன அண்ணன் கார்ல வரத போய். இது வரைக்கும் ரொம்ப நடத்தி தான் கூட்டு வந்தான், இப்ப கார்லயே கூட்டு வரான். ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்தவன் காதுல எதையோ சொல்லி, இல்லாட்டி உன் பிள்ளைக்கு ஒம்பளக்க தெரியாது. ஏய் தவறு, அவங்கள குண்டக்க மட்டும் அடிச்சு விட்டா உக்கால நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாருங்க. அப்போ இவர் ஒன்றை ஏதோ பேசணுமா? அப்போ 2 நிமிஷம் மோர வேண்டாம். கும்பிடுறாங்க. வணக்கம். நம்ம பையன் ஏதாவது தப்பு தண்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம் தான். அப்படியா சார், நீங்க வந்து உட்காருங்க.
முறை கொடுங்க கொடுங்க, என் கையாலே நான் கொடுக்குறேன். உனக்கு இல்லடா, அவருக்கு. உப்பு இருக்கான்னு பார்த்தேன், ஒண்ணு கொஞ்சம் ஊத்து. சார் சார் கேட்கணும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன விஷயம் எங்க வந்தீங்க? உட்காருப்பா. ரொம்ப நன்றி. இது என் தங்கச்சி. வணக்கம். அவங்கதான் எங்க அத்தை. பின்னாடி மூஞ்சூர் மாதிரி நிக்குத, அது என் அத்தை மக. பையன் ரொம்ப புத்திசாலி. ஆமா. உங்க பையனா? இல்ல, அவரு எங்க அப்பா. ஜோக் அடிச்சல்ல, அதான் மூஞ்சூர் அத்தை மக சிரிக்கிறா. ஏய், சும்மா இருக்க மாட்டா? சின்ன பையன் தானே, பேசட்டும். ஐயா, உங்க மக சக்தி வேலை குளத்தங்கரையில பார்த்தேன், பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கூட்டிட்டு போய் ஒரு வேலை கொடுக்கலான்னு இருக்கேன். சக்தி வேலை உங்க கூட கூட்டு போறீங்களா? ஆமா. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு அவசியம் வேலைக்கு ஆள் வேணும்னா இவனை கூட்டு போங்களேன். புத்தாலி பணிவா நடந்துக்குவான். கரடி கரையா, கிளம்ப, போலாம் போலாம் போலாம். அம்மா தனியனே சும்மா கடை. உன் மாமா எங்கேயும் போக மாட்டான். உங்க பெரிய பையனே அனுப்புங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏய் எல்லாம் உள்ள போங்க. போ. ஏய், தூங்கு மூஞ்சி. உள்ள போ சொல்றாங்கடா. உள்ள போயிட்டு வந்து தூங்குவா. ஐயோ, கொஞ்சம் கோவக்காரன், நெளிவு சுழிவா நடந்துக்க தெரியாது. நல்லவன் தான், ஆனா முரட. அவனுக்கு ஒரு காரியம் பிடிக்கலைன்னா அவனை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் அவனை அசைக்க முடியாதுங்க. அதனாலதான் சொல்றேன், வேண்டாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க பையனை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. வேணாங்க, நான் ஏனவன். என் பிள்ளைகளை காப்பாற்றுற சக்தியை ஆண்டவன் எனக்கு நிறைய கொடுத்துருக்கான். அவன் வரமாட்டான், நீங்க போயிட்டு வாங்க. சார் நில்லுங்க, நானும் வரேன். அப்பா, நான் ஒரு கூட வேலைக்கு போறேன். ஏய், இல்லப்பா, இவர் என்ன வேலை கொடுக்குறான்னு பாக்குறேன். பிடிச்சதுன்னா இருக்கிறேன், இல்லைன்னா வந்துடுறேன். டேய் தவிடு, பட்டறைய பாத்துக்கணும். அத்தை, நான் போயிட்டு வரேன். உணவுக்கு ஒழுங்காரு. வர்றையா? உங்க வார்த்தையை மீறி போறேன்னு வருத்தமா இருக்கு. இந்த பட்டியல வர வருமானத்தை வச்சு எத்தனை நாளைக்கு தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும்? நான் இவரோட போனேன்னா கை நிறைய காசு கிடைக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா. பணம் பெருசு இல்லப்பா, பணத்தோட நடந்துக்க. போயிட்டாப்பா. முன்னால உட்கார். எரும மாட்டை உள்ள விட்டு வளர்க்கலாம். டேய் சக்திவேலு, உம்பாடு யோகம் தான்டா. காத்தாடி இருக்கு. களி ஜன்னலுக்கு சேல துணியில கட்டி விட்டுருக்கானுங்க. எவ்வளவு பெரிய வீடு. சனிய பையன் எங்க வச்சா அந்த இடத்தோட அழகுல கிடக்குது. மேல இது நல்ல இடம். அப்பாடா, எனக்கு அத பத்தி கவலை இல்ல, நீ போகலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல.
என் கூட இவ்வளவு நாளா பழகி இது கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு இப்படி கத்துறானுங்க? குழையில கிடக்கிற கூழாங்கலுக்கு குளிர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ. ஏய், பரவ, பரவ. ஏய், எவன்டா இது போட்டுனது? சீ. கதவு பூட்டிட்டானுங்களே. ச்சே. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.